சிறுபருப்பு ரவை பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயாசம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிறுபருப்பு ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, பால். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதை சிறுபருப்பு போட்டு இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா இதை மாதிரி வறுக்கணும். நெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றக்கூடாது. வெறும் கடாயில் போட்டு இந்த சிறுபருப்பை நல்லா வறுக்கணும். பாருங்கள் நான் எப்படி வறுக்கிறேன்னு பாருங்கள். இது ஒரு 3 பேர் குடிக்கிற மாதிரி இருக்கும். 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். சிறுபருப்பு 2 ஸ்பூன் போதும். பாருங்கள் 2 ஸ்பூன் தான் 3 பேர் குடிக்கிற அளவுக்கு. அது வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ரவை ரவை 4 ஸ்பூன். 3 பேர் தாராளமாக குடிக்கலாம் இந்த பாயாசம். பாருங்கள் ரவையை நல்லா இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் ரவையை நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு ரவையும் வறுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கலாம். நல்லா வறுக்கணும். ரவையும் நல்லா வாசனை வர வரையும் வறுக்கணும். ரவையும் வறுத்தாச்சு. இப்போ 2த்தையும் ஆற வச்சிடணும். 2 ஆறின பிறகு எடுத்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இதை பாருங்கள் இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. சூடாக்கக்கூடாது. பச்சை தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கோங்க. சூடு தண்ணியில் கொட்டாதீங்க, பச்சை தண்ணியில் கொட்டி நல்லா இது மாதிரி கரைச்சிருங்க. பார்த்திங்களா, கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வு பற்ற வச்சுட்டு கையை விடாமல் கலரணும், இல்லைன்னா தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும். பாருங்கள் இது மாதிரி கலருங்க. சீக்கிரமாக வெந்துடும் இது டக்குன்னு. பாருங்கள் எப்படி தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்தில் காசி இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். சுண்ண பிறகு இறக்கிடலாம். கலரினே இருக்கும், கை விட்டுறாதீங்க. கை விட்டுன்னு வச்சுங்க தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும். தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும். சரிங்களா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுபருப்பும் ரவையும் வறுத்துட்டு போட்டதுனால அதில் நல்லா ரெண்டும் வாசனையாக இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், காசியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரவை பாயாசம் ரெடி. குடிக்கணும் போல் இருக்குல்ல, உடனே போய் டக்குன்னு செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுங்க, திடீர் டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். இதை பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இப்போ இதை நெய் ஊற்றி அதை எப்படி வறுக்குதுன்னு காமிக்கிறேன். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துருங்க. உங்கள் இஷ்டம், முந்திரி எவ்வளோனாலும் போடலாம், திராட்சையும் எவ்வளோனாலும் போடலாம். 2த்தையும் ஒன்றா வதக்கி நெய்யில் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் போட்டாச்சு. நல்லா ஒரு கலக்கிடுங்க. இப்போ முந்திரி திராட்சையும் சேர்த்துருங்க. இதையும் நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டிங்களா? சிம்மில் வச்சுருக்கிட்டு கலக்கிடணும். சிம்மில் வச்சு நல்லா கலக்கினே இருங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். முதல்ல சர்க்கரை சேர்க்கக்கூடாது, இறக்கும்போது சர்க்கரையை சேர்க்கலாம். கொஞ்சம் சர்க்கரை கரையிற வரை நல்லா கலக்கிட்டே இருங்க.
இப்போ பால் சேர்த்துடலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம். அதையும் சிறுபருப்பு, ரவை, பால், சர்க்கரை பாயாசம் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. தினமும் செஞ்சு கூட இதை சாப்பிடுங்க. ஈஸியாக செய்யலாம். அந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இல்லை முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.